இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழலின் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுமே. சிலுவை நிழலின் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை இயேசுவே, அவரன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீரப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீரப்பாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் காலை வேளைக்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற தேவன். நாங்கள் எந்த சூழ்நிலையிலே கடந்து சென்று கொண்டு இருந்தாலும் எங்கள் இருதயத்திலே நாங்கள் பலட்சியப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, நீர் எங்களை இளைப்பாறச் செய்கிறவர். மோசே இடத்திலே அன்றைக்கு சொன்னேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். எங்களுக்கும் அந்த வார்த்தையை இந்த நாளிலே உரித்தாக்கிக் கொள்ள வைத்தார். ஆண்டவரே, உம்மை எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவிற்கு எங்களுடைய இருதயம் இளைப்பாறிக் கொண்டிருக்கும். இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள இந்த நாளிலே கிருபை தாரும். எங்கள் ஒருவரோடும் நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளின் காலை வேளையிலே விசுவாசம் என்கிற தலைப்பிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். நமக்கு என்று ஒரு தனி பெயர் உண்டு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அதற்குள் ஒரு சிறப்பு பெயர் விசுவாசிகள். எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறார்களா? இதற்கு பதிலை நாமே தெரிந்து கொள்ளலாம்.
நாம் விசுவாசிகளா? நம்மை நாமே அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம். இதற்கு ஆதாரமாக வேதத்தில் நமக்கு ஒரு முழு அதிகாரத்தையே ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் தான் அது. இதில் இன்றைக்கு நாம் காலையிலே ஒரு 7 வசனங்களை வாசிக்க கேட்டோம். ஏன் ஒரு முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? பல பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் முன்னோடிகளை அதிலே திருஷ்டாந்தமாக குறிப்பிட்டு இருக்கிறார் ஆவியானவர் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவரை மாத்திரம் சொன்னால் போதாதா? போதாது. ஏனென்றால் இந்த விசுவாசம் பல நேரங்களிலே நாம் நினைப்பது போல் விசுவாசம் என்றால் நாம் அறிந்து கொண்டிருக்க கூடிய நம்பிக்கை மாத்திரம் அல்ல. விசுவாசம் என்று சொல்லப்படும் பொழுது நம்பிக்கை நாம் விளங்கிக் கொள்ளுகிற அளவிலே நாம் அல்லது புரிந்து கொள்ளுகிற விதத்திலே நம்பிக்கை என்று ஒன்றை நாம் சொல்லுகிறோமே, அது மாத்திரம் அல்ல, அதுவும் அதில் ஒரு பகுதி. இந்த விசுவாசத்திற்கு பல தாற்பயங்கள் உள்ளது. இவைகளை ஒவ்வொரு வேதத்தின் பாத்திரங்களின் வாழ்க்கையிலும் சிறப்பாக நாம் காண முடிகிறது. எனவேதான் இந்த வேதத்தில் உள்ள விசுவாசிகளை குறிப்பிட்டு இவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளையும் குறிப்பிட்டு விசுவாசம் என்றால் என்ன என்று ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து எல்லா வசனங்களையும் இந்த அதிகாரம் முழுமையாக வரும் நாட்களிலும் நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது வசனத்தை பார்ப்போம் என்றால், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இதை நாம் பலர் மனதளவிலே அல்லது மனப்பாடமாக இதை படித்து வைத்திருப்போம். இன்றைக்கு ஒருவேளை நான் முதலாவது விசுவாசம் என்றால் என்ன என்று கேட்டிருந்தால் அநேகர் இந்த வசனத்தை எடுத்து சொல்லி இருப்பீர்கள். ஆனால் இதற்குறி உள்ளே இருக்கக்கூடிய சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது பல காரியங்களை தன்னுடைய சீஷர்களுக்கும் தன்னை பின்பற்றினவர்களுக்கும் சொன்னார். அவர் சொன்னவற்றில் ஒரு பகுதியை அல்லது ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? ஆண்டவர் ஒரு நல்ல கேள்வியை தான் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் சொல்றோம், நாங்க விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் என்று. அதனால ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் வரும்போது விசுவாசத்தை நாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. இந்த ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று எந்த இடத்திலே கூறினார்? யாராவது சொல்லுவீங்களா? எப்ப சொன்னார்? லூக்கா 18வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். 8வது வசனத்துல எதற்கு சொன்னார்? அடுத்த கேள்வி. முதலாவது பதிலுக்கு நன்றி, பாராட்டுகிறேன். எதற்காக சொன்னார்? நம்முடைய சிந்தனைகள் தூண்டப்படுவதற்காக கேள்விகள் கேட்கப்படுகின்றன. சொல்லுங்களேன், எதற்காக சொன்னார்? 18வது அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்திலே முதல் வசனத்தை பார்ப்போம் என்றால்,
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இந்த உவமையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு விதவை, அந்த விதவைக்கும் இன்னொருவருக்கும் ஒரு பிரச்சனை. இதை தீர்த்து வைக்கும் பொழுது வைக்க வேண்டும் என்று அந்த பட்டணத்திலே இருந்த நியாயாதிபதியிடத்திலே அந்த விதவை போய் சொல்லுகிறாள், முறையிடுகிறாள். ஆனால் அந்த விதவையை அவர் பொருட்படுத்தவில்லை. காலந்தாழ்த்தி கொண்டே போகிறார். ஆனால் அந்த விதவை அவரை விட்டுவிடவில்லை. திரும்பவும் திரும்பவும் போய் கேட்டபடியினால் அவள் இனி என்னை தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்காகவாவது நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார் என்றார். சொல்லிட்டு சொல்றாரு, அந்த 6வது வசனம், அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை என்ன பண்ணுங்க, சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லிட்டு, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இப்போ பல நேரத்துல நம்முடைய எண்ணங்கள்ல ஆண்டவரை குறித்து வரக்கூடிய சிந்தனை என்ன? இந்த நியாயாதிபதி போல ஆண்டவர் கேட்காமலே இருக்கிறாரு, ஆண்டவரிடத்துல ரொம்ப நீதி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அனுபவத்துல பார்க்கும்போது. அதான் ஆண்டவர் இப்படி ஒரு ஓமையை சொல்லிட்டு நீங்க சிந்திச்சு பாருங்க என்று சொன்னார். அந்தபடியே தேவன் என்றும் சொல்லுகிறார். இப்ப நம்முடைய பார்வையில அவருடைய பொறுமை எப்படி தோன்றுது? அவர் நியாயம் செய்யறதற்கு துரிதமா செயல்படாதவரை போல தெரியுது. பல நேரத்தில் ஆண்டவருடைய பொறுமையை நாம் தவறாகத்தான் புரிந்து கொள்கிறோம். நம் மீது பொறுமையாயிருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய கிருபை 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 அப்படின்னு சொல்லிக்கிறோம். நான் இவ்வளவு தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் என்னை எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சுட்டாரு, வேலை கிடைக்க வச்சாரு, என்னை மன்னிச்சுட்டாரு. நான் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபையேன்னு தான் இருக்குது. ஆனால் நம்ம ஆட்கள் அதை அவருடைய சுத்த கிருபையேன்னு மாத்திட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தப்பு செஞ்சாலும் அவர் பொறுமையா இருக்கிறார். ஆனா அடுத்தவங்கள்ட்ட பொறுமையா இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு கண்ணு தெரியாதோ, அவர் பார்க்க மாட்டாரோ, இப்படி எல்லாம் நமக்கு வாயால சொல்லலைன்னாலும் மனசுல எண்ணம் ஓடுது. அதனாலதான் அவர் இப்படி சொல்லி இந்த எண்ணத்தை இப்படி ஓட விடும் பொழுது நமக்கு என்ன ஆயிடுது? விசுவாசம் போயிடுது. சரி, அவர் அப்படிதான், நம்ம வழியில பார்த்துக்கலாம் இதை அப்படின்னு ஒரு யோசனைக்கு வந்துடுறோம். அதனாலதான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு 8வது வசனத்துல சொல்லுகிறார், சீக்கிரத்திலே. இந்த சீக்கிரத்தையும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னவருடைய டைம் ஸ்கேல் வேற, நம்ம டைம் ஸ்கேல் வேற. ஆகையினால ஆண்டவர் செய்வார். எப்ப ஆண்டவரே லாசருவை உயிரோடு எழுப்ப பாங்க, அவன் மரித்து போனான்னு சொன்ன, நான் உயிரோடு எழுப்புவேன் சொல்றான். போயிடுச்சு போறாரு. வழியில பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் பொறுமையா பேசிக்கிட்டே நிக்கிறாரு, பேசுறாரு, சுகப்படுத்துறாரு, எல்லாம் செய்யறாரு. அப்போ சொல்றாரு, இந்த ஆண்டவருக்கு மரித்தாச்சுன்னு சொன்ன பிறகு கூட சீக்கிரம் வர முடியலையே. ஆனா கிட்ட வந்த உடனே சொல்றாரு, ஆண்டவரே இனி திறந்தா நாருமே. அப்ப அவங்களுடைய எண்ணங்கள் வேற, தேவனுடைய எண்ணம் வேறு. நம்முடைய எண்ணங்களை அவருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய மதிப்பீடுகளுக்கும் ஒத்ததாக நாம் மாற்றும் பொழுதுதான் அவரை புரிந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் அவருடைய பொறுமை நமக்கு அநீதியை போல தோற்றமடிக்கும். இப்ப இங்க சொல்றாரு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் இவ்வளவு தூரம் நான் சொன்னாலும் நான் திரும்பி வரும்போது விசுவாசத்தை காண முடியுமா? எச்சரிப்பு. இன்றைக்கு நாம் விசுவாசத்திலே குன்றி போகிறோம் என்றால் இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. நாம் கவனிப்போம்.
இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். நான் சொன்னேன், விசுவாசத்திற்கு பல தாற்பயங்கள், அதாவது குணாதிசயங்கள், தன்மைகள். விசுவாசம் என்று சொன்னால் அப்படியே ஆண்டவர் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு என்ன வேணும்னு நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறோனோ அதை நாளைக்கு ரெடி பண்ணிடுவார் அப்படின்னு நம்புறது மாத்திரம் அல்ல. அடுத்தது லூக்கா 17வது அதிகாரத்துல 1 நம்ம பார்த்துட்டு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 3வது வசனம், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. தப்பு செய்யறாங்க, மன்னிச்சாச்சு. திரும்பவும் அதே இதை செய்யறாங்க, மன்னிச்சாச்சு. இப்படி ஒரே நாள் 7 தடவை, வேதத்துல 7ன்னா ஒரு பூரண எண் என்று சொல்லப்பட்டிருக்கிறாங்க. திரும்ப திரும்ப எத்தனை முறை செய்தாலும் அவன் மன்னிக்க சொன்னா நீ மன்னிச்சிரு முடியுமா? ஆண்டவரே, அந்த பொறுமையெல்லாம் உங்களுக்கு தான் உண்டு, எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவோம், அல்லது யோசிச்சு விடுவோம், இல்லைன்னா செயல்பட்டு விடுவோம். அப்போ உடனே சீஷர்கள் கேட்டார்கள், அடுத்த வசனம், அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். இப்ப இருக்குது விசுவாசம், நாங்க அற்ப விசுவாசிகளா இருக்கிறோம். ஒருக்கா மன்னிக்க முடியுது, 2 தடவை மன்னிக்க முடியுது, ஆனா மன்னிச்சுக்கிட்டே இருக்க முடியல. அப்போ என்ன வேணும்? விசுவாசம். நம்பிக்கைன்னு சொன்னா எப்படி இந்த இடத்துல விசுவாசம் ஃபிட் ஆகும்? ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம்னு முடிச்சுட்டோம்னா, மற்றவங்களை மன்னிப்பதற்கு எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு கேட்டாங்களே, எப்படி அது சாத்தியமாகும்? எனவே விசுவாசத்திற்குள்ளே பிறரை மன்னிக்கக்கூடிய இயல்பும் காணப்படுகிறது என்பதை கவனிப்போம். 2 காரியங்களை சொல்லிவிட்டேன். முதலாவது உள்ளது உவமை, 2வது உள்ளது நிகழ்வு. 3வதாக நம்ம பார்க்கும் பொழுது எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது 13வது வசனத்திலிருந்து சர்வாயுத வர்க்கத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், பொல்லாத காரியங்கள்லாம் நடக்கிற நேரத்தில் அதை எதிர்த்து நிற்பதற்கு நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அதுக்கு நிறைய தன்மைகள். அதுல 16வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய். எப்பெல்லாம் நம்முடைய எண்ணங்களை பொல்லாங்கன் தூண்டிவிட்டு பலவிதமான அக்கினி ஆஸ்திரங்கள், அது ஒருவேளை நமக்குள்ளே பெருமை அடைகிற காரியமாக இருக்கலாம், நமக்குள்ளே சுய பரிதாபத்திற்குள்ளாக போய் நான் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம், நமக்குள்ளே பிறருக்கு விரோதமாய் கோபத்தை எழும்ப செய்து யோசித்துக் கொண்டே, முடிவில்லாமல் யோசித்துக் கொண்டே கோபத்தை வளர்த்து கொண்டிருப்பதற்கு ஏற்ற அக்கினி ஆஸ்திரத்தை அவன் அனுமதிக்கலாம். நமக்குள்ளே ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி என்ன நடக்குமோ என்ற அவநம்பிக்கையை அவன் தூண்டிவிட்டே கொண்டிருக்கலாம். எப்படியாவது ஒரு விதத்திலே சாத்தான் நம்மை விசுவாசத்திலே சோதித்துக் கொண்டேதான் இருப்பான். இதற்கெல்லாம் எதிர்த்து நிற்பதற்கு அக்கினி ஆஸ்திரம் நம்ம மேல வந்து விழாதபடி தடுப்பதற்கு கேடயம் தேவை. அது என்னது? விசுவாசம். தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் இது எல்லாவற்றையும் தடுப்பதற்குரிய கேடயமாக இருக்கிறது. எப்படி? நான் சும்மா ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வைத்துக்கொண்டு, என்னை சிருஷ்டித்தவர் அவர்,
என்னை நடத்துகிறவர் அவர் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி கொடுத்தது, இல்லைன்னா சண்டே கிளாஸ்ல படித்தது, இதை வைத்துக்கொண்டு என்னுடைய அறிவின் அடிப்படையிலே நான் ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொள்வேன் என்றால், இப்படி அக்கினி ஆஸ்திரங்கள் வந்து நம்மை தாக்கும் பொழுது அதை தடுக்க முடியுமா? நன்றாக யோசித்து பாருங்கள். இன்றைக்கு காலையில 4 மணிக்கு நான் எழுந்து இந்த வேதத்தின் பகுதிகளை எல்லாம் நான் படித்தது தான் திரும்பவுமாக ஆயத்தப்படுத்துவதற்காக உட்கார்ந்திருந்தேன். 45 நிமிடங்கள் போராட்டம். பல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் கடந்து செல்லக்கூடிய பாதையிலே எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ விதமான அவநம்பிக்கைகள், எத்தனையோ விதமான கேள்விகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அதே பாதையில் தான் நாம் ஒவ்வொருவரும் கடந்து செல்கிறோம். நான் மட்டும்தான் அப்படி என்று நினைத்துக் கொள்ளாதிருங்கள். எல்லாருக்கும் போராட்டம். ஆனால் அந்த 45 நிமிடமும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். ஆகையினால் தான் இன்றைக்கு இருக்கிறேன் தைரியத்தோடு. அந்த விசுவாசம் என்கிற கேடயம் இல்லை என்றால் இப்படிப்பட்ட அக்கினி ஆஸ்திரங்களை எதிர்த்து நாம் முன்னேறி செல்ல முடியாது. நம்பிக்கை அறிவுபூர்வமானதை நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் அதனால் அத்தனை பிரயோஜனம். ஒரு விதமான பக்தி செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஒழுங்கா கோயிலுக்கு வந்துடுவோம், காணிக்கை கொடுத்துருவோம், ஜெபம் பண்ற நேரம் முட்டி போட்டு நின்றுடுவோம், எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஆனால் தனிப்பட்ட விதத்திலே தேவனை அறிந்தவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது, தேவனோடு பழகுகிறவர்களாய் இருக்கும் பொழுது, தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறவர்களாய் வாழும் பொழுது இந்த அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் தடுப்பதற்குரிய கேடயமாகிய விசுவாசம் உங்களுக்குள்ளே காத்து கொள்ளப்படும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையினாலே உங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. நமக்குள்ளே விசுவாசம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த விசுவாசம் ஓரளவிற்கு நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் விசுவாசத்திலே நாம் வளர்ந்து பெருக வேண்டும். அதைத்தான் பாடினோம். விசுவாசத்தால் நான் பிழைத்தோங்க, வீர பாதை காட்டினீரே, வளர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். எத்தனை பேர் இதை உணர்ந்து பாடினீர்கள்? இனி பாடும் பொழுதெல்லாம் இதை நன்றாக உணர்ந்து பாடுங்கள். எனவே 3 காரியங்களை சொன்னேன் விசுவாசத்தை குறித்து. ஒன்று, தேவனுடைய பொறுமை உங்களை சோர்வடைய செய்யக்கூடாதபடி விசுவாசமாய் இருங்கள். 2வதாக, பிறர் நம்மை தாக்கும் பொழுது, நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும்போது தாராளமாய் மன்னிப்பதற்கு விசுவாசம் இல்லாமல் அது கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மேல ஏறின உடனே முதல்ல எதுக்கு மன்னித்தார்? மன்னிக்கலைன்னா அதுக்கு பிறகு உள்ள காரியங்களை எல்லாம் அவர் செஞ்சிருக்க முடியாது. நாம் பிறரை மன்னிக்காமல் இருப்பதினால் நம்முடைய இருதயம் பல நேரங்களிலே இளைப்பாற முடியாமல் இருக்கிறது. இதற்கு மன்னிப்பதற்கு அடிப்படை விசுவாசம் இன்னும் வர்த்திக்கப்பட வேண்டும். சரி, அந்த விசுவாசம் என்ன? நாம் இன்னும் வரும் நாட்களில், இன்றைக்கும் வரும் நாட்களிலும் இன்னும் அதிக விரிவாக இதை பார்க்க இருக்கிறோம். 3வதாக சொன்னோம், அக்கினி ஆஸ்திரங்களை தடை செய்து பிடிப்பதற்குரிய கேடயம் விசுவாசம். எனவே இந்த விசுவாசத்தை குறித்து நாம் நன்றாக தெரிந்து கொண்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றியாக வாழுவதற்கு ஏதுவாக இருக்கும். அடுத்தபடியாக இப்போ எபிரேயர் 11 மீண்டும் திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்றோம், கடவுள் பூமியை உலகத்தை சிருஷ்டித்தாரே. ஏன் சொல்றோம்? நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டா பார்க்கலாம். ஆனா ஏன் சொல்றோம்? விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம்.
இப்ப இந்த விசுவாசம், இப்ப நம்ம அதை உறுதியாய் நம்பினாலும், அப்படி ஜஸ்ட் கேட்டுட்டு சரி அதை பத்தி எனக்கு என்ன, நான் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு லைட்டா எடுத்துக்கிட்டாலும் doesn't make much difference. இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு இதை உறுதியாக நம்புகிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் தேவன் மேல் பற்றுறுதியாக இருக்க முடியும். அவருடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அதை இப்படி இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுருவோம். நம்ம ஒரு வார்த்தை சொன்னா போகுமா? இந்த செல்போன் அங்க போன்னு சொன்னா போயிடுதா? போகாது. ஆனால் ஆண்டவர் வார்த்தையினால் சிருஷ்டித்தார்னா அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி என்று. இதை நன்றாக நாம் யோசித்து யோசித்து தியானித்து தியானித்து அவர் மீது உறுதியாய் நம்பிக்கை வைப்பது விசுவாசம். அறிவுபூர்வமாய் இல்ல அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, சண்டே கிளாஸ்ல படிச்சோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பது அது மியர் நம்பிக்கை, அவ்வளவுதான். அதனால் அது ரொம்ப பிரயோஜனப்படாது, அது நமக்கு பலன் தராது. மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வசனத்திலே அங்கே நூற்றுக்கு அதிபதியின் அனுபவத்தை பார்க்கிறோம். நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் என்ன ஆயிட்டா? நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி. அவனுடைய வேலைக்காரன் கஷ்டப்படுறதுனால இவன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து தேடணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் அவனுடைய குணாதிசயம் அப்படிப்பட்டது. என்னுடைய வேலைக்காரன் கஷ்டப்படுகிறான், நான் அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அவனுக்குரிய பரிகாரத்தை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று முதலாவது கேள்விப்பட்டிருக்கிறான். அந்த கேள்விப்பட்டதை அவன் சிந்தித்து உணர்ந்து அந்த இடத்திலே செயல்படுகிறதற்கு அந்த நம்பிக்கை உறுதியாய் அவனை உந்தி தள்ளுகிறது. சும்மா அறிவில் அதை வைத்திருந்தான் என்றால் அவனுக்கு என்று ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவன் தேவனை தேட மாட்டான். அவன் மற்றவங்கெல்லாம் செய்யற மாதிரி வேற ஏதாவது மருத்துவர்களை தேடி இருக்கலாம், இல்ல பேசாம இருந்திருக்கலாம். நீயே உங்க வீட்டுல போய் சுகமாயிட்டு வா அப்படின்னு அவனை அனுப்பிச்சு விட்டுருக்கலாம் வேலைக்காரனை. ஆனால் ஆண்டவரிடத்துல வந்து என்ன சொல்றா? ஆண்டவரே, என் வேலைக்காரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நான் வந்து அவனை குணமாக்குறேன். வேண்டாம் ஆண்டவரே. அவன் தன்னுடைய நிலை எவ்வளவு தேவனுடைய தன்மை பரிசுத்தத்திற்கு நேராக பார்க்கும் பொழுது எவ்வளவு குறைந்தது என்பதை உணர்ந்து தன்னை தாழ்த்தி சொல்றான், நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. இதுவும் விசுவாசத்தின் ஒரு பகுதி. விசுவாசிக்கிறவர்களுக்கு மனத்தாழ்மை உண்டாகும். சும்மா நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு மனத்தாழ்மை வராது. இவைகளெல்லாம் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம இதை முடிக்கும் போது விசுவாசத்துக்கு ஒரு டெபினிஷன் கூட இன்னைக்கு இல்லை, கொண்டு போகும்போது நாம் பார்க்க இருக்கிறோம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அவன் மனத்தாழ்மையோடு சொல்கிறான், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவனுக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலே எத்தனை வல்லமை இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து சொல்லுகிறான். சும்மா ஆண்டவர் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வைத்துக் கொண்டே இருப்போம் என்றால் அது அதிக பிரயோஜனப்படாது. இன்னும் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். இவைகளையெல்லாம் நான் எதற்காக சொல்லுகிறேன்? நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், நடந்து கொண்டோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். கடந்த வாரத்திலே ஒரு நாள் காலையிலே பலவிதமான ஜெபிப்பதற்கு உட்கார்ந்திருக்கும் பொழுது பலவிதமான எண்ணங்கள் வந்து ஒரு விதமாய் மனதை சாத்தானின் அக்கினி ஆஸ்திரம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். காலையில எழுப்பி ஜெபிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி காலையை நாம் தெரிந்து கொண்டோம்னா காலையிலேயும் அந்த சாத்தான் ரெடியா நிற்பான். பல எண்ணங்களை கொண்டு வந்து, கவலைகளை கொண்டு வந்து, மார்த்தாளை போல் பல காரியங்களை குறித்து கவலைப்படுவதற்கு சிந்தனைகளை தூண்டுவான். சரி, அப்படி வந்துட்டே இருக்கும்போது ஆவியானவர் உள்ளே இருந்து சொல்றாரு, பிலிப்பியர் 4:4 சொல்லுதே,
கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் எழுதியிருக்கிறாரு, அதை எடுத்து கொஞ்சம் வாசிக்கலாமே அப்படின்னு திருப்பி வாசித்தால் அந்த சாப்டர் ஆரம்பத்துல பார்த்தாலே ஆகையால் அப்படின்னு தொடங்குது. இப்போ ஆகையால்னா என்னது அப்படின்னு சொல்லி 3rd சாப்டரை படிக்க ஆரம்பிச்சார். பைபிள் அப்படிதான் படிக்கணும். சும்மா கடமைக்காக ஒரு வசனம் 5 வசனம் கலண்டர் வசனம் படிக்கிறதெல்லாம் மாற்றி விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே பாடுறோம் இல்லையா, வளர்ந்து கனிதரும் வாழ்வையெல்லாம் சொல்றோம்ல, வளர வேணா அப்படி படிக்கணும். ஆகையால் என்று சொன்ன உடனே பின்னாடி பார்க்கிறோம். பின்னாடி படிச்சுட்டே வந்தா அந்த கடைசியான வசனம் என்னை தொட்டது. ஒருவேளை அது ரொம்ப ரிமோட் பாசிபிலிட்டியா இருக்கலாம். ஆனால் அந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் என்னோடு பேசினார். 21வது வசனம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே. அதுக்கு பிறகு இருக்குது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார்கள். ஆனா எனக்கு பார்வையில் வந்தது எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயல். எதுவானாலும் அவர் என்ன பண்ணுவாராம், அவருடைய கண்ட்ரோல்க கீழே வைக்கிறதுக்கு அவருடைய வல்லமையான செயல். இது என்ன தோட்டது. ஆண்டவரே, இப்ப என் இருதயத்துக்குள்ள இப்படி உள்ள சிந்தை வருது, என்னால ஜெபிக்க முடியாம நிற்கிறேன், இதை உம்மால் மாற்ற முடியும் என்று சொன்ன உடனே அந்த நிமிஷத்துல இந்த எல்லாம் எங்கேயோ போச்சு. அதற்கு பின்பாக நன்றாக ஜெபித்தேன். அன்றைக்கு மாலையிலே நாங்கள் ஒருத்தருக்கு கொஞ்சம் நிறைய பணம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை. பணம் இருக்குது, நான் அவர்கிட்ட கரெக்டாக உங்களுக்கு பணம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு, இப்போ போய் இன்னும் ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். நெட் கம்ப்யூட்டர்லாம் ஆன் பண்ணால் யுவர் சர்வர் இஸ் டவுன் அப்படின்னு வந்துச்சு. சில நேரத்தில் வெயிட் ஃபார் சம் டைம்லாம் மெசேஜ் வரும், ஒன்றும் இல்லை. சனிக்கிழமை சாயந்தரம் மாலை நேரம் என்ன பண்ண வேண்டியது, சற்று கொஞ்சம் அதிகமான பணம். யோசிக்கிற, ஆண்டவரே நான் இவ்வளோ தூரம் சொன்னனே, சர்வர் டவுன்னு சொல்லுது. இந்த பேங்க் சர்வர்லாம் சில நேரத்தில் டவுன் ஆனால் அது காலையில் வரைக்கும் அப்படி இருக்கும், இல்லை லேட்டாக கூட ஆயிடும் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு உடனே இந்த வசனம், காலையில் பேசின வசனம் உள்ளே இருந்து வெளியே வந்தது. இதை சொல்லி ஜெபித்தேன். ஜெபித்துட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறேன், டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மினிட் என்னால் நம்ப முடியல, நானும் ஒய்ஃபு தான் உட்காந்துருக்கோம் பக்கத்தில். அதற்கு பின்புதான் இந்த வசனத்தை எடுத்து மனைவியோட பகிர்ந்து கொண்டேன். அப்போ அவருடைய வார்த்தையின் வல்லமையை நீ உணர்ந்து வாழும் பொழுது உன்னுடைய விசுவாசம் வேறு. நீ உணராமல் அறிந்து மாத்திரம் வாழும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையின் நிலை நம்பிக்கை மாத்திரம் தான், அது விசுவாசம் இல்லை. இப்ப இது இருக்கிறதுனால இந்த வார்த்தை என்னோடு பேசுறது, நான் பைபிளில் எழுதி வச்சுட்டேன் டேட் கூட, இது என்றைக்கானாலும் என்னோடு பேசும். இது போல இப்படி ஒரு நம்பிக்கை அவருடைய வார்த்தையில், அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்னு நம்ம சொல்றோம். ஆனால் இவ்வளவு பெரிய உலகத்தை அவர் சிருஷ்டித்திருக்கிறாரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற வார்த்தையை, அந்த வாக்கியத்தை எவ்வளவு உணர்ந்து இருக்கிறோம். உணர முடியவில்லை என்றால், ஆண்டவரே இவைகளெல்லாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். இதுதான் விசுவாசத்திலே வர்த்திக்கப்படக்கூடிய அனுபவம். இப்படி அவரை நாம் எல்லாவற்றிற்கும் ஒரு ரிசோர்ஸாக, ஒரு வல்லமை நிறைந்த உதவி செய்கிற ஆண்டவராக அறிந்து உணர்ந்து கொள்ளும் பொழுது அவரோடுள்ள ஐக்கியம் இன்னும் அதிகமாக வளரும். இன்னும் உங்களுக்கு போராட்டங்கள், நெருக்கங்கள் வருகிற நேரத்தில் இவைகளெல்லாம் உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய சத்துவங்களாக மாறும். மறந்து விடாதீர்கள். மீண்டுமாய் திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 11 4வது வசனத்திற்கு கடந்து செல்லலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும், ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான்.
அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலே இந்த காயின் ஆபேலுடைய கதை நாம் பார்க்க முடிகிறது. இதுல 2 காரியத்தை குறிப்பாக கவனிக்க வேண்டும். 2 பேரும் வாழ்ந்த நாட்கள் ஆதாமுடைய பிள்ளைகள். தேவனுக்கு எப்படியெல்லாம் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று மோசேயின் மூலமாக ஆண்டவர் போதித்திருந்த காலத்திற்கு முன்பாகவே வாழ்ந்தவர்கள். எதையுமே ஆண்டவர் இன்னும் சொல்லி கொடுக்கல. ஆனா ஒருத்தர் காய்கறிகளை பயிரிடுகிறார், இன்னொருவர் ஆட்டு மந்தை வைத்திருக்கிறார். காயின் தன்னுடைய நிலத்துல விளைஞ்சதுல எல்லாம் கொண்டு வந்தாருன்னு போட்டிருக்கு. ஏதாவது கெட்டு போன காய்கறியை கொண்டு வந்தாரு, வாடி போன காய்கறியை கொண்டு வந்தாருன்னு பைபிள்ல போட்டிருக்கா? இல்லை. ஆனால் அதை கொண்டு வந்த மனப்பாங்கினை கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் ஆபேல் கொண்டு வந்ததை பற்றி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிற முதன்மையானதும் கொழுமையானதும் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்ம கர்த்தருக்கு கொண்டு வருகிறதுல ஒரு விசுவாசம் காணப்படுகிறது. இப்ப நம்பிக்கை தான் விசுவாசம் என்று நினைத்து கொண்டோம் என்றால், இந்த ஆபேலின் காணிக்கையிலே என்ன நம்பிக்கை? காயின் காணிக்கையில என்ன நம்பிக்கை இல்லை? அந்த மனதின் நிலைப்பாடை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு நல்லதை கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கலாம், பல விதங்களிலே கொடுக்கின்றோம். தேவனுடைய நாமத்திலே நாம் செய்வது காணிக்கைகள் என்று நாம் அறிய வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வருவது காணிக்கை. பல ஊழியங்களுக்கு காணிக்கைகளை கொடுக்கிறோம். பல ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம். ஏழைகளுக்கு உதவி செய்வது காணிக்கையா? காணிக்கையா இல்லையா? யாரும் வாய திறக்க மாட்டீங்க. The best way to live. சரி, வேதத்திலே இருக்கிறது. நீ உன் தசம பாகங்களை எடுத்து, இதை நீங்க அடுத்த வாரம் கண்டுபிடிச்சிட்டு வாங்க எங்க இருக்கு, எடுத்து வைத்து இதை யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்ற போது ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கறதெல்லாம் தசம பாகத்திலிருந்தும் கொடுன்னு வசனம் சொல்லுது. கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அடுத்த வாரத்துல கேட்பேன். ரைட்? சரி. எனவே நீ பலனை எதிர்பார்க்காமல் தேவனுடைய நாமத்திலே நீ உதவி செய்வாயானால், பிறருடைய பாராட்டை எதிர்பாராமல் தேவனுடைய நாமத்திலே உதவி செய்வாய் என்றால் அதுவும் காணிக்கை. இதெல்லாம் கொடுக்கும்போது நன்றியுள்ள இருதயத்தோட கொடுக்குறோமா? இல்லை நான் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கொடுக்குறோமா? நான் இவ்வளவு கொடுக்கறதுனால கடவுள் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு கொடுக்குறோமா? உன் மனதின் நிலைப்பாடு இதுவும் விசுவாசத்திற்குள்ளாக அடங்கும். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு கொடுக்குறோம். நான் கொடுக்கறது ஒண்ணுமே இல்லை, அவருடைய கரத்துல வாங்கினதை தான் நான் கொடுக்குறேன். இவைகள் எல்லாம் உன்னுடைய விசுவாசத்தை அளவிடுகிறது. கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார், வசனம் சொல்லுகிறது. எனவே ஆபேலின் மனதையும் காயினின் மனதையும் அறிந்திருந்த ஆண்டவர் ஆபேலின் காணிக்கைகளை என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இப்ப நம்ம காணிக்கை கொடுக்கறதுல கூட ஒரு விசுவாசத்தின் செயல்பாடு இருக்கிறது பிரியமானவர்களே. சிலர் என்ன சொல்லுவாங்க, போதிப்பாங்க, ஆண்டவருக்கு 100 ரூபாய் கொடுத்தா ஆண்டவர் அதை பன்மடங்காக்கி, அதை எப்படி வேணாலும் சொல்லலாம், 1000 சொல்லலாம், 10 எப்படி சொல்லலாம், 5 மீன் 2 மீனை கொடுத்தது, 5 அப்ப 2 மீனை கொடுத்ததுனால இவ்வளவு கொடுத்தார். இது எல்லாம் வேதத்திலிருந்து உருவகப்படுத்தி தேவனுக்கு கொடுப்பதை பேசுகிற காரியங்கள். ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்துல பெற்று கொண்டதுல நான் ஒரு பகுதியை கொடுக்கிறேன், என்னை இன்னும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் கான்ட்ராக்ட் ஆண்டவரிடத்துல போடல. நான் இன்னைக்கு 1 கொடுத்தா ஆண்டவர் 10 தருவார், அது அல்ல.
வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். இப்படியாக தேவனோடு நீங்கள் பழகி கொள்வதற்கும் ஐக்கியப்படுவதற்கும் கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நம்ம தான் அந்த பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்குறோம், நம்ம ஒண்ணுக்கா அப்படின்னு கேட்குறோம். அந்த பிள்ளை சந்தோஷமா எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இவ்வளவுதான் ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம கொடுத்தோம்னா ஆண்டவரை பெரியவராக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தின் கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை கவனியுங்கள். அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றார். இந்த ஏனோக்கை பற்றியும் நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21 முதல் 24 வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. அங்கே ஏனோக்கை பத்தி வேற ஒன்றும் சொல்லல. அவன் தேவனோடு சஞ்சரித்தான். தேவனோடு நெருங்கி வாழுகிற வாழ்க்கை, அது விசுவாசம். தேவனோடு நெருக்கம் இல்லாமல் வெறும் பக்தி பழக்க வழக்கங்களை மாத்திரம் கடைபிடிப்பது விசுவாசம் இல்லை, அது நம்பிக்கை. விளங்கிக் கொள்ளுங்கள். வந்தாச்சுன்னா ஆண்டவரிடத்துல இவ்வளவு பக்தியா நடந்துட்டா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். இந்த ஒரு நிலைப்பாடோடு வாழ்வதல்ல. அந்த பட்டியல்ல பாருங்க, அந்த ஆதியாகமம் 5ல இன்னார்க்க மகன் இவன், இவன் இவனை பெற்றான், இதெல்லாம் வர்றதுல ஏனோக்க மட்டும் தனியா ஆண்டவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். அன்னைக்கே அவர் என்ன பண்ணாரு? திடீரென்று தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டு காணாமல் போனான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி நெருங்கி வாழுகிற வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கடைசியாக 6வது வசனம், இப்படிப்பட்ட விசுவாசம், இப்படிப்பட்ட இல்லை, நான் தான் சேர்த்துக்கிறேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப நம்ம எல்லாம் இன்றைக்கு எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது, கொஞ்சமாவது விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் நம்ம வரல. அது தேவனுடைய கிருபையினாலே விசுவாசம் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டு நாம் வளருகிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். வேற எதையாவது சொல்றாரா? அத்தனை சபை நிறுவனேன், இத்தனை தேசங்களுக்கு போனேன், இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், இத்தனை பேரை உயிரோடு எழுப்பினேன், இத்தனை ஒன்றும் இல்லை. அவர் செய்தது ஒன்றே விசுவாசத்தை காத்துக்கொண்டார். இந்த விசுவாசத்தை கடைசி வரை காத்துக்கொள்வது என்பது ஒரு போராட்டம். அதான் நல்ல போராட்டத்தை போராடினேன். எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் இன்றைக்கு ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். We are not in the playground, we are in the battle ground. ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் உண்டு. நீங்க யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருக்கலாம், வளர்ந்தவங்களா இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், அவரவருடைய போராட்ட சாலை இருந்து கொண்டே இருக்கிறது. இதுல போராடி கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த இடத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எனவே இன்றைக்கு தேவனோடு நெருங்கி வாழாமல் ஒரு பக்தி பழக்கத்திலே கிறிஸ்தவத்திலே நாம் நிலைத்து நிற்கலாம் என்று நினைப்பீர்கள் என்றால் அது ஒரு நம்பிக்கையாக மாத்திரம்தான் காணப்படும், விசுவாசமாயிராது. அந்த விசுவாசம் நம்மளே வளராமல் இருக்கும் என்றால், கிரியை செய்யாத விசுவாசம் என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம். தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதல்ல பார்த்தது வசனத்தையும் இப்ப கம்பேர் பண்ணி
முடிக்க இருக்கிறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? லூக்கா 18:8 வாசித்தோம். என்னது? அவரிடத்துல திரும்ப 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 வந்து கேட்கிறவர், அவர் பொறுமையா இருக்கிறார் என்று என்ன பண்றாங்க? மனம் சோர்ந்து போகிறாங்க. சோர்ந்து போகாதுங்க, திரும்பவுமாக கேளுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பதில் செய்வேன். இதுதான் உங்களுக்கு தேவையான நம்பிக்கையின் அளவு. கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும், காணாம போயிடும். நினைச்சது நடக்காத நேரத்துல என்ன ஆயிடும்? நம்பிக்கை வேலை செய்யாது. நினைத்தது நடக்காமல் போனாலும் வேலை செய்வது என்னது? விசுவாசம். அதைத்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் சொன்னார்கள். அவர் எங்களை விடுவிப்பார், நாங்க இந்த சிலையை வணங்க மாட்டோம், அவர் எங்களை விடுவிப்பார் இந்த அக்கினிக்கு. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இதை வணங்கணும். எனவே நினைத்தது நடக்காமற் போனாலும் நாங்கள் அவரையே பின்பற்றுவோம். இந்த 6வது வசனத்தை டெய்லி ஒரு முறை வாசிச்சு பார்த்துங்க. எல்லாரும் விசுவாச வாழ்க்கையில விசுவாசம் எல்லாரும் சொல்லலாமா? இந்த வசனத்தை, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் இன்னைக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம்ல, தேவனிடத்தில் சேருகிறதுக்கு தானே வந்திருக்கிறோம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், நம்ம எல்லாரும் அவர் உண்டென்று நம்பிடுறோம் இல்லையா? அதனாலதான் வந்து உட்கார்ந்து பாட்டு பாடுறோம் இல்லாம. அடுத்தது, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்மகிட்ட இருக்குதா? கொஞ்சம் நன்றாக கவனித்து பாருங்கள். இன்றைக்கு பல நேரத்துல நமக்குள்ளே போராட்டங்கள் வரும் பொழுது நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அப்படி என்றால் அந்த நம்பிக்கையிலே உணர்வு, தேவ ஐக்கியம் இவைகள் இல்லை. அது வெறும் அறிவுபூர்வமான நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 1:12. இதுதான் நமக்கு தேவை. நம்ம யார் மீது விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அவர் பாடுகளுக்குள்ளாக தான் இருக்கிறார், இருந்துட்டு சொல்றார், ஆனாலும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இதே போல சங்கீதக்காரன் கூட சொல்கிறார், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், கேள்விகள், சாத்தானின் அக்கினி ஆஸ்திரங்கள் வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. அந்த விசுவாசத்துல அறிவுபூர்வமான நம்பிக்கை தான் அதிகமா இருக்குதுன்னா அது அசைக்கப்படும். ஆனால் அது தேவ ஐக்கியத்தினால் ஏற்பட்ட உணர்வு பூர்வமான நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அது விசுவாசமாக மாறும். சங்கீதம் 116 10வது வசனம் முதல் நாம் பார்க்கும் பொழுது தாவீது அழகாக சொல்லுகிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். எல்லா மனுஷரும் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், எல்லா மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். அப்படி நம்ம சொல்றோம்ல, மனக்கலக்கத்துல எல்லாரும் ஏமாத்துறாங்க, அப்படிதான் தாவீதும் சொல்லியிருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, நான் விசுவாசிச்சதுனாலதான் பேசுறேன், அப்படி நான் சொன்னது உண்மைதான். அடுத்தது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அதுதான் மேலான காணிக்கை. தாவீது கொடுத்த மாதிரி நம்ம எல்லாம் கொடுக்க முடியாது. அந்த எருசலேம் ஆலயத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் சபதரித்து ரெடி பண்ணி வைத்தார். வெள்ளி, பொன்னு, மரம் எல்லாம். அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்துக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எல்லா மனுஷனும் பொய்யன் என்று மனசுக்குள்ள மனக்கலக்கத்துல சொன்னேன். ஆனா நான் விசுவாசிச்சதுனால இப்ப பேசுறேன் ஐயா. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இதைத்தான் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்லுகிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் 26:3. உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்திற்குள் காத்துக்கொள்வேன். தேவனுடைய பிள்ளைகளே, அவரையே நம்ம நம்பணும், அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் விசுவாசத்தின் நிலைப்பாடு. முடிவு என்ன? பூரண சமாதானம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். விசுவாசத்தின் தாற்பயங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்க இருக்கிறோம். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளால் எப்போது சூழ்ந்து இருப்பது போல் எருசலேம் நகரம் மலைகளால் எப்போது சூழ்ந்து இருப்பது போல் இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிவரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிவரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை. வறட்சி வந்தால் கவலையில்லை. கோடை காலத்தில் பயமில்லை. வறட்சி வந்தாலும் கவலையில்லை. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, விசுவாசத்தை குறித்து நீர் தந்த இந்த நல்ல சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆகிலும் மனுஷகுமாரன் திரும்பி வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று நீர் எங்களை எச்சரித்திருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் அசைக்கப்படாமல் ஆண்டவரை இருக்கத்தக்கதாய் உம்மோடு நெருங்கி ஐக்கியப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை எங்கள் ஒருவருக்கும் தான். சீயோன் மலை போல் உறுதியாய் நிற்க எங்களுக்கு கிருபை தான். ஆண்டவரே, நீர் எங்களை சூழ நின்று பாதுகாக்கிற தேவன். உம்முடைய பொறுமையை நாங்கள் தவறாக
புரிந்து கொள்ளாமல் இருக்க, நம்பிக்கையோடு உடைய முகத்தை பார்த்து ஜீவித்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்களுடைய விசுவாச வாழ்க்கை தொடர்ந்து ஆண்டவரே வளர்ந்து பெருக தேவரீர் உதவி செய்வர். எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை சந்தித்து நீர் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.